நீங்க சொல்றீங்க. அப்ப இத லெட்டர் ஒரு 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 கஸ்டமரை போய் பார்க்கணும்னா அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆர்பிஐ சட்டம் கொடுத்திருக்கு. ஆர்பிஐ வந்து சட்டம் கொடுத்திருக்கு. ஒரு மக்களை போய் ஒரு மக்களை மிரட்டணும்னு சொல்லல. இங்க பாருங்க. நீங்க சொல்றீங்க அந்த சட்டம் நீங்க காட்டுங்கறானே. என்ன சட்டத்தை நீங்க முதல்ல சட்டம் படிக்காம இருக்க மக்களை மிரட்டுறீங்க. நான் சட்டம் நான் படிக்க அவசியம் இல்ல எனக்கு. நான் பாலத வச்சிட்டு இருக்கேன். அப்ப மிரட்டறதுக்கு வந்திருக்கீங்களா? யார் நீங்க மிரட்டறதுக்கு வந்திருக்கீங்களா நீங்க? யார் அப்ப நீங்க சப்போர்ட் நீங்க எடுங்க நாங்க வருவோம். மிரட்டறதா வருவோம்ன்ற. அப்புறம் அழகா வீட்டுக்கு கலக்குறீங்க. என்ன டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட சொன்னீங்களா? நான் ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க பேசுங்க. டாக்குமெண்ட்ல டாக்குமெண்ட்ல நீங்க டாக்குமெண்ட்ல இருந்து கையெழுத்து போட சொன்னீங்க. ஆர்பிஐ சட்டத்துல இருக்க நீங்க 3 மாசம் லோன் கட்டலைனா தான் வீட்டுக்கு லீகலா லெட்டர் அனுப்பணும். வக்கீல் மூலமா. வக்கீல் மூலமா என்ன பண்ணணும்? உங்களுக்கு லெட்டர் அனுப்பணும். எல்லாரும் இந்த பணம் கட்டல அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க லெட்டர் அனுப்பணும். அந்த பதிலுக்கு அவங்க அனுப்பல அப்படின்னா அதுக்கு மேல வந்து நீங்க பாக்குறதுக்கு என்கொயரிக்கு தான் ஆர்கேஎஸ் லெட்டரோட வரணும். ஆர்கேஎஸ் லெட்டர் எதுக்கு வரணும்னா இந்நேரத்துல இருக்காங்களா, அவங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஊரை காலி பண்ணி போயிட்டாங்களா, வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து நீங்க அந்த லெட்டரோட வரணும். ஓகேங்களா? இப்படி வந்து 1 மாசம் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து வீட்டை அளக்குறதுக்கு